கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் அவளுடன் இந்த நாளிலே சந்திக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான நிருபங்கள் 3 நிருபங்கள் இருக்கிறது. அந்த நிருபங்களிலே முதல் நிருபத்திலே காணப்படக்கூடியதான ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின் அடிப்படையில் அவர் இந்த அன்பை குறித்து மிக அதிக ஆழமாக நமக்கு அவருடைய யோவான் நிருபத்திலையும் 3 நிருபங்களிலும் சொல்லியிருக்கிறார். அதோடு கூட அவருடைய சுவிசேஷத்திலும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார், தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது, தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து என்பவர் மூலமாக இந்த உலகத்திலே யோவான் 3:16 வெளிப்பட்டிருக்கிறது. இது இப்போ இந்த பார்க்கின்ற வேளையில் இந்த முதல் நிருபத்திலே பார்க்கும் பொழுது அன்பு என்கிறதான ஒரு வார்த்தை தான் அச்சாணியாய் காணப்படுகிறது. இந்த அன்பு என்கிறதான வார்த்தை கிட்டத்தட்ட கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில வேதத்தில் பார்க்கும் பொழுது லவ் என்கிறதான வார்த்தை 19 தடவையும், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்கிறதான அந்த வேதாம மொழியாக்கத்தில் 21 இடங்களிலும் அந்த அன்பு என்கிறதான வார்த்தை இந்த 5 அதிகாரங்களிலும் அது வெளிப்படுத்தி காணப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் அந்த அன்பை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில் அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் மிக அந்த அன்பை ருசி பார்த்தவராக, அந்த அன்பிலே அன்பான தேவன் மீது சாய்ந்து கொண்டவராக, அன்பை அனுபவித்தவராக நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் இந்த நாளுக்காக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் மிக முக்கியமான வசனம். அந்த வசனம் சொல்கிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பரிபூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு என்கிறதான ஒரு காரியம் இருக்குமே என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில பயம் இருக்காது. அன்பு என்கிறதான காரியத்தில் பார்க்கணும் பொழுது அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவரை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வழி நடக்கின்ற வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளிலும் பயம் இருக்காது. அந்த பயம் நம்மை புறம்பே தள்ளக்கூடியதான இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அன்புக்கு பயமில்லை என்று பார்க்கிறோம். பூரண அன்பை புறம்பே தள்ளக்கூடியது, பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த அன்பை நாம் பற்றி பிடித்து கொண்டு நாம் நித்தியத்துக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அன்பை குறித்து யோவான் நிருபத்தில் அழகாக சொல்லியிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். பல தடவைகளிலே அன்பை குறித்து வித்தியாசமான வகையிலே எல்லா பரிமாணங்களிலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க, மற்றவர்களுக்கு அந்த அன்பை காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அன்பு நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும்.